அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஐயா, காலச்சக்கரத்தில் ஒவ்வொரு நகர்வும் நம்ம விதியை தீர்மானிக்குதுன்னு சொல்கிறாங்களே, அப்படி இருக்கையில் இந்த ஸ்திரத்தன்மைக்கும் பொறுமைக்கும் இலக்கணமாக திகழும் ரிஷபராசினருக்கு இந்த கோச்சார ரீதியிலான மாற்றங்கள் வெறும் கணக்கீடுகள் மட்டும்தானா, இல்லை உங்களோட ஆன்ம பலத்தை பரிசோதிக்கும் ஒரு உன்னதமான தருணமா? இப்படி ஒரு அன்பர் என்கிட்ட ஒரு ஆழமான கேள்வியை எழுப்பினாருங்க. அந்த கேள்விக்கான பதிலாக மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்வோட திசையை மாற்றி அமைக்கும் ஒரு வழிகாட்டியாக இந்த வீடியோ அமைய போகுதுங்க. நாம் இந்த விஷயத்தோட ஆழத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஞானத்தின் வடிவமாக வினை தீர்க்கும் வள்ளலாக விளங்கும் இந்த சிவகுமாரனை, ஆறுபடை வீடுகளின் நாயகனை நம்ம மனக்கண்ணுல நிறுத்தி அவரோட திருவடிகளில் சரணடைஞ்சு ஓம் முருகா போற்றி அப்படின்னு 3 தடவை உளமாறு உச்சரித்து இந்த உரையாடலை தொடங்கலாம் வாங்க. முருகப்பெருமானோட திருவருள் முன்னாடி நிற்குது. இனி உங்கள் வாழ்வில் நடக்க போகிற ஒவ்வொன்றும் அறத்தோட வழிபட்டதாகவும் மங்களம் நிறைஞ்சதாகவும் மட்டுமே அமையுங்க. இதில் எல்லாளவும் சந்தேகமே இல்லை. விண்ணுலகத்தில் சனீஸ்வர பகவான் தன் இருப்பிடத்தை மீனராசிக்கு மாற்றிக்கிற இந்த அரிய நிகழ்வு ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு பெரும் சாதாரண கிரக மாற்றம் இல்லைங்க. இது உங்கள் தலைமுறையிலேயே காண கிடைக்காத ஒரு மகத்தான பொற்காலத்தோட தொடக்கம். பொதுவாக ரிஷபராசினர் மலை மாதிரி உறுதியும் சமுத்திரம் மாதிரி பொறுமையும் கொண்டவர்கள். எவ்வளவு பெரிய புயல் வீசினாலும் பாதையிலிருந்து விலகாத உங்கள் மனோதிடம் இப்போ பிரபஞ்ச ஆற்றலாலேயே அங்கீகரிக்கப்பட போகுது. இதுவரை நீங்கள் சந்தித்த இன்னல்களும் எடுத்த காரியங்களில் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகளும் வெறும் மேகமூட்டம் மாதிரி மறைஞ்சிருங்க. உங்கள் வாழ்வில் ராஜயோகத்தோட கதிர்கள் பிரகாசிக்க ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிற வாய்ப்புகள் எல்லாமே உங்கள் பூர்வ புண்ணியத்தோட வெளிப்பாடு தான். நீங்கள் நெடுநாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த உன்னத மாற்றங்கள் இப்போ உங்கள் வாசப்படலையே தேடி வரப்போகுதுங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தா உங்கள் நிதிநிலை இனி வர ஒரு வற்றாத நதியாக உருவெடுக்க போகுதுங்க. வருமானத்துக்கு புதிய வாயில்கள் திறக்கப்படும். முடங்கி கிடந்த முதலீடுகள் எல்லாமே இப்போ லாபகரமாக திறப்பும் சூழலும் உருவாகுங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் மேல் அதிகாரிகள் சக பணியாளர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு தனித்துவமான ஆளுமையை உருவெடுப்பீங்க. உங்கள் சொல்லுக்கும் மதிப்புக்கும் உங்கள் உழைப்புக்கு உரிய அங்கீகாரமும் கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி உங்கள் முகத்தில் ஒரு புதிய தேஜஸ்தை உண்டாக்குங்க. இப்போ குறிப்பாக நெடுந்தூர பயணங்கள் மற்றும் அயல்நாட்டு தொடர்புகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய ஆதாயங்களை அடைய போகிறீங்க. எதிரிகள் யாராவது உங்களை சுற்றி சதி பண்ணியிருந்தா அவங்க உங்கள் ஆற்றலை பார்த்து தாங்களே விலகி போகும் சூழலை சனீஸ்வர பகவான் உருவாக்கி தருவார். இது உங்களுக்கு கிடைத்த மகாவர பிரசாதங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த கசப்புகளும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையில் இருந்த மனக்கசப்புகளும் முழுசாக நீங்கி இல்லத்தில் சுப மங்களங்கள் ஒளிகள் கேட்க நேரம் இது. பிள்ளைகளோட கல்வி எதிர்காலம் பற்றிய கவலைகள் மறைஞ்சு அவங்க கல்வியில் சிகரங்களை தொடர்றத நீங்கள் நேரில் பார்த்து மகிழ்வீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியமும் முன்பை விட பல மடங்கு சீராகி ஒரு புதிய புத்துணர்ச்சியும் உற்சாகத்தையும் நீங்கள் உணர்வீங்க. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்கறது தற்செயலானது இல்லை. இது அந்த பரம்பொருளோட திருவுள்ளம். நீங்கள் தடுமாறிக்கிட்டு இருந்த உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்களை சரியான திசையில் வழிநடத்த தெய்வம் கொடுத்த சமிக்கையாக இதை நினச்சிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் அந்த தமிழ் கடவுள் முருகனோட வேல் உங்களுக்கு அரணா நின்று வெற்றி கனியை உங்கள் கையில் சேர்க்கும். இது திண்ணம். உங்கள் நேர்மறை எண்ணங்களும் அசையாத நம்பிக்கையும் இந்த ராஜயோகத்தை இன்னும் வலுப்படுத்தும். ஒரு மனுஷனோட சொல் என்பது அவனோட ஆன்மாவோட பிரதிபலிப்புன்னு பெரியோர்கள் சொல்வாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற துடிக்கிற குணமும் தன் உழைப்பால பிறர் பயனடையணும்னு நினைக்கிற உன்னத சிந்தனையும் கொண்ட ஒருவருக்கு காலத்தோட சக்கரம் சுழலும் போது தர்ம தேவதை எப்படிப்பட்ட பரிசுகளை அள்ளி தருவா? குறிப்பாக தன் கடமைகளில் இருந்து சற்றும் வலுவாத ரிஷபராசினருக்கு இந்த கிரக மாற்றங்கள் பெரும் பொருளாதார உயர்வை மட்டும் தருமா, இல்லை அவர்களோட சமூக அந்தஸ்தை தலைகீழ மாற்றிடுமா என்கிட்ட இப்படிப்பட்ட கேட்ட நேயர்களுக்கு இந்த விளக்கம் ஒரு தெளிவான பாதையை காட்டும். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக வாய்மையை போற்றுவார்கள். ஒரு தடவை வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்ற தன் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அர்ப்பணிக்க துணிகிற தீரர்கள்.
அத்தகைய தூய உள்ளம் கொண்ட உங்களுக்கு மந்தன் எனப்படும் சனீஸ்வர பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கும் இந்த வேளை விண்ணுலகமே உங்கள் பக்கம் நின்று ஆசி வழங்கும் ஒரு மகா ராஜயோக காலங்க இது. நிதிநிலை மற்றும் வணிக ரீதியான உங்கள் செயல்பாடுகள் இனி ஒரு புதிய பரிணாமத்தை எட்டும். சனீஸ்வர பகவானுடைய இந்த அருளாசி நிலை பெற்றிருக்கும் அடுத்த 138 நாட்களில் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் கற்பனை பண்ணாத உயரங்களை எட்ட போகிறீங்க. இதுவரை உங்கள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருந்த அத்தனையும் கண்ணுக்கு தெரியாத தடைகளும் ஒரு பலமான காற்றடிச்சா களைஞ்சு போகும் மேகம் மாதிரி சிதறி ஓடும். இதை முடிக்கவே முடியாது, இதை கைமீறி போச்சுன்னு நீங்கள் கைவிட்ட பல காரியங்கள் இப்போது தானாக கைகூடி வரும் அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. குறிப்பாக அயல்நாடு மற்றும் வெளி மாநில தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகும் நற்செய்திகள் உங்கள் வணிகத்தோட எல்லையை விரிவுபடுத்தும். நெடுநாளாக நீங்கள் கனவு கண்ட அந்த புதிய இல்லத்துக்கு போகவோ இல்லை இருக்கிற வீட்டை புதுப்பிச்சு சுபயோக வசதிகளோட வாழவோ இதுதாங்க உங்கள் காலம். சமூகத்தில் உங்கள் மேலான மதிப்பை முன்பை விட பல மடங்கு உயர்த்தும். உங்களை ஒரு முன்மாதிரியாக மற்றவங்க பார்க்கும் சூழல் உருவாகுங்க. தொழில் புரியும் அன்பர்களுக்கு இது ஒரு வசந்த காலம். நீங்கள் தொடுற துறைகள் எல்லாமே பொன்னாக மாறும் ரசவாதம் உங்கள் வாழ்வில் நடக்க போகுதுங்க. உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கலையேன்னு ஏங்கிய உங்களுக்கு உழைப்பை விட பல மடங்கு ஊதியமும் லாபமும் வந்து சேரும். தீராத கடன் சுமையால் தூக்கத்தை இழந்தவர்கள் இப்போ அந்த கடன்களை முழுசாக அடைச்சு வருங்காலத்தில் புதிய சேமிப்பு திட்டங்களின் முதலீடு பண்ணும் அளவுக்கு பொருளாதார தன்னாட்சி பெறுவீங்க. அலுவலக பணியாளர்களுக்கு ஒரு இணக்கமான சூழல் அமையும். சக ஊழியர்கள் உங்கள் வெற்றிக்கு துணையாக நின்று நீங்கள் விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் உங்களை தேடி வரும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் புதிய யுக்திகளை புகுத்தி போட்டியாளர்களை திகைக்க வைக்கும் வகையில் பெரிய லாபத்தையே சம்பாதிப்பீங்க. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு தொண்டர்களோட ஆதரவு பெருகி மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவராக உருவெடுக்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க. குடும்ப உறவுகளை பொறுத்தவரை மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் அரங்கேறி மகிழ்ச்சியை உண்டாக்கும். குறிப்பாக பெண்கள் இந்த தருணத்தில் பேசும்போது சற்று நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லதுங்க. பேச்சில் கனிவையும் குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் வளர்த்துக்கிட்டா இல்லமே சொர்க்கமாக மாறும். மாணவ மாணவியருக்கு இது அறிவாற்றல் பெருகும் காலம். உங்கள் கடுமையான உழைப்புக்கு ஈடாக தேர்வுகளில் மிக உயர்ந்த மதிப்பெண்களை பெறுவீங்க. சிலருக்கு கடல் கடந்த சென்று கல்வி பயிலும் உயரிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க. மனதை குறைஞ்சிக்கிட்டே தேவையற்ற குழப்பங்களை மறைச்சு தெளிவான சிந்தனை பிறக்கும். அதே சமயம் உங்களை எதிர்மறையாக வழிநடத்திய தீய நட்புகள் தானாக உங்கள் வாழ்விலிருந்து விலகி போகுங்க. இது உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி உங்களை ஒரு வெற்றியாளராக நிலைநிறுத்த அந்த பிரபஞ்சம் செய்யும் மாபெரும் மாற்றம். கிரகங்களோட பயிற்சிகள் சுப பலன்களை தரும்னு சொல்லும்போது அது வெறும் புற மாற்றங்கள் மட்டும்தானா, இல்லை ஒரு மனுஷனோட ஆழ்மனத்தில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை சுத்திகரித்து அவனை ஒரு முழுமையான மனுஷனை மாற்றும் ஆன்மீக செயலா? சனீஸ்வர பகவான் அள்ளி தருவார்னு சொல்லப்படுற அந்த பலன்கள் ஒருவரோட கர்ம வினைகளை எப்படி சமன் செய்கின்றன? அதே போல் ரிஷபராசிக்குள்ள அடங்கி இருக்கிற வெவ்வேறு நட்சத்திர பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆற்றல் எப்படி மாறுபட்டு வெளிப்படுதுன்னு எளிய மனுஷங்களும் புரிஞ்சுக்கிற வண்ணம் விளக்க முடியுமா? ஒரு தேடலில் நேயர் இப்படி ஒரு நுணுக்கமான கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. இந்த கேள்வி வாழ்வின் யதார்த்தத்தையும் ஜோதிட சாஸ்திரத்தோட ஆழத்தையும் இணைக்கிற ஒரு பாலங்க. சனீஸ்வர பகவான் என்பவர் வெறும் தண்டனை கொடுப்பவர் இல்லைங்க. அவர் ஒரு சிறந்த ஆசிரியர். அவர் தரும் பலன்கள் உங்கள் உழைப்புக்கும் நேர்மைக்கும் பிரபஞ்சம் கொடுக்கும் ஊதியம் மாதிரிங்க. இந்த காலகட்டத்தில் ரிஷபராசியரோட இலக்கங்களில் நெடுநாளாக தவம் கிடந்த நிம்மதியும் பேரின்பமும் குடியேறப் போகுது. சமூகத்தோட உயர்மட்டத்தில் இருக்கிற செல்வாக்கு மிக்க மனுஷரோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த தொடர்புகள் உங்கள் வாழ்வோட தரத்தை உயர்த்தும் உந்து சக்தியாகவும் இருக்குங்க. குடும்பத்தில் நிழலாட்டிக்கிட்டு இருந்த குழப்பங்களுக்கு மனத்தாங்கல்களுக்கும் கதிரவனை பார்த்த பனி மாதிரி விலகி ஒரு புதிய புத்துணர்வு மலரும். மழலை செல்வம் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்த தம்பதியினருக்கு அந்த பாக்கியம் கைகூடி வரும் இனிய தருணம் இது. பொருளாதார ரீதியாக உங்கள் கஜானா எப்பவுமே நிறைஞ்சிருக்கும் வண்ணம் பணப்புழக்கம் சீராக இருக்குங்க.
அதே சமயம் கிரகங்களோட இந்த அதீத ஆற்றல் உங்கள் மனநிலையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம். குறிப்பாக சில நேரங்களில் தேவையற்ற முன்கோபமும் மன அழுத்தமும் தலை தூக்கலாமுங்க. இதை தவிர்க்க நீங்கள் பொறுமையை கவசமாக வச்சுக்கணும். உங்கள் பிள்ளைகளோட செயல்பாடுகளில் ஒரு கண் வச்சிருப்பது அவசியங்க. அவங்களோட எதிர்கால நலன் கருதி நீங்கள் கொடுக்குற ஆலோசனைகள் அவங்களை சரியான பாதையில் அழைச்சிட்டு போகும். வாகனம் ஓட்டும்போது அதீத விழிப்புணர்வோடு இருப்பது விவேகம். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பெரிய இன்னல்களை தரமாட்டாருங்க. மாறா உங்கள் தவறுகளை திருத்தி கொள்ளும் வண்ணம் மிகச்சிறிய பாடங்களை இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா அணு அளவிலான எச்சரிக்கைகளை மட்டுமே தாங்க உங்களுக்கு தருவார். எந்த காரியத்தையும் மற்றவங்க நம்பி ஒப்படைக்காம நீங்களே முன்னின்று வழிநடத்தினா வெற்றி உங்கள் நிச்சயம் வசமாகுங்க. அரசியல் இருப்பவங்களுக்கு அதிகார பதவிகளும் மக்கள் செல்வாக்கும் தேடி வரும். கல்வித்துறையில் இருக்கும் மாணவர்கள் விவேகத்தோடு செயல்பட்டு மிக உயர்ந்த மதிப்பெண்களை அறுவடை செய்வாங்க. பெண்களுக்கு தாய் வீட்டு வழியில் இருந்து வர வேண்டிய சொத்துக்களும் சீதனங்களும் எந்த தடையும் இல்லாமல் வந்து சேருங்க. உங்களை ஏளனமாக பார்த்தவர்களும் உங்களை விட்டு பிரிஞ்ச உறவுகளும் உங்கள் வெற்றியை பார்த்து வியந்து தாங்களே மீண்டும் உங்களோட இணைய முயற்சி பண்ணுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நந்தவனமாக மாறப்போகும் இந்த வேளையில் ரிஷப ராசிக்குள்ளே இருக்கும் நட்சத்திரக்காரங்களுக்கு தனித்துவமான பலன்களை பார்க்கலாமா? முதல்ல கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசி அன்பர்களை பற்றி பார்க்கலாம். உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் என்பதால் சனீஸ்வரரோட இந்த பயிற்சி உங்களுக்கு அரசு வழி ஆதாயங்களை தடையின்றி தருங்க. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி வாகை சூடும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் மேலதிகாரிகளோட பாராட்டுகளையும் கூடுதல் வருமானத்தையும் பெறுவீங்க. குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த வணிகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். பணியிடத்தில் உங்கள் மதிப்பும் கௌரவமும் உயரும். நெடுநாளாக நீதிமன்றப்படி ஏறிக்கிட்டு இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுத்து மன அமைதியை தருங்க. சுய தொழில் புரியும் பெண்கள் மட்டும் முதலீடுகளில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப அவசியம். திருமண தடை நீங்கி மங்களனான் பூணும் பாக்கியம் உண்டாகும். உங்கள் ஆரோக்கியமும் சீராகும். இருந்தாலும் தினமும் அதிகாலையில் சூரிய உதயத்தோட அந்த ஆதியத்தினை மனதார துதிச்சு வருவது உங்கள் வாழ்வோட இருளை அகற்றி ஒளியை தருங்க. அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை நிகழ்த்த போகுதுன்னு பார்க்கலாம். சந்திரனோட ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாபெரும் எழுச்சியை கொடுக்குங்க. உங்கள் உடல் நலத்தில் இருந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பும் பிறக்கும். வாழ்க்கை துணையோடு இருந்து கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு ஒருவருக்கொருவர் பக்கபலமாக இருப்பீங்க. புதிய தொழில்களை தொடங்குவதற்கான உங்கள் நெடுநாள் திட்டங்கள் இப்போ செயல் வடிவம் பெறும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பதோட பெண்களுக்கு போட்டித் தேர்வுகள் மூலமாக அரசு பணி கிடைக்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க. வெளிநாட்டுக்கு போய் பணிபுரியவோ கல்வி கற்கவோ முயற்சி பண்ணுறவங்களுக்கு விசா மாதிரியான தடைகள் நீங்கி சுலபம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பாங்க. சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணுவை வழிபடுவதும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஆதரிப்பதும் உங்கள் வாழ்வில் இருக்கும் எஞ்சிய சங்கடங்களையும் காணல் நீராக மறைய செய்யும். உங்கள் வாழ்க்கை இனி வசந்த காலத்தோட தொடக்கமாக அமையுங்க. காலத்தோட சுழற்சியில் ஒரு மனுஷன் இழந்த கௌரவத்தையும் கைவிட்ட உறவுகளையும் மீண்டு பெறுவது அவன் தலைவிதியை மாற்றி அமைக்கும் ஒரு மகா சக்தியோட தலையீடு இல்லாமல் சாத்தியமா? வறுமையிலையும் கடன் சுமையிலையும் சிக்கி தவிச்ச ஒரு உயிர் மற்றவங்களுக்கு உதவும் அளவுக்கு பொருளாதார உயர்வை பார்ப்பது இறைவனோட கருணை மலையை தவிர வேறென்ன? அதுபோல ரிஷபராசியோட 3வது நட்சத்திரமான மிருகஷீரியத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாற்றங்கள் என்ன மாதிரியான விஸ்வரூப வெற்றிகளை தேடி தரப்போகுதுன்னு இன்னும் ஆழமாக விளக்க முடியுமா? ஒரு தேடலில் அன்பர் இப்படி உருக்கமாக கேட்டிருக்கிறாரு. இந்த கேள்விக்குள்ளே இருக்கிற உண்மை என்னன்னா, காலம் ஒரு சிறந்த நீதிபதி இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தி இவனால் எதையும் சாதிக்க முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச அதே உறவுகளும் சுற்றமும் இனி உங்கள் வெற்றியை பார்த்து வியந்து உங்கள் நிழலில் ஒதுக்குறதுக்காக உங்களை தேடி வரப்போகுதுங்க. நீங்கள் யார்கிட்ட எல்லாம் கையேந்தி நின்னீங்களோ அதே கைகளால் இப்போ 4-5 பேருக்கு தர்மம் பண்ணும் அளவுக்கு கடன் உதவி பண்ணும் அளவுக்கு உங்கள் செல்வாக்கும் ஒரு ஆலமரம் மாதிரி விரிவடைய போகுதுங்க.
இது வெறும் வார்த்தை இல்லை, உங்கள் கிரகங்களோட சாதகமான சஞ்சாரம் உங்களுக்கு தரும் அதிகபூர்வமான உயர்வு. பொருளாதார மேன்மை என்பது வெறும் பணப்புழக்கத்தோட நின்றாதுங்க. அது சொத்து சேர்க்கையாக மாறப்போகுது. நெடுநாள் கனவான சொந்த நிலம் வாங்கிறது, அதில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச இல்லத்தை கட்டி குடியேறது மாதிரியான மங்கள நிகழ்வுகள் அடுக்கடுக்காக நடக்கும். இல்லற வாழ்வில் நுழையம் தவம் கிடக்கும் காளைகளும் கன்னிகளுக்கும் அவங்க மனசுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை அமைஞ்சு இல்லத்தில் கெட்டி மேல சத்தம் முழங்குங்க. மழலை செல்வம் என்பது ஒரு குடும்பத்தோட ஆன்மாவை பூர்த்தி செய்யும் விஷயம். அந்த பாக்கியம் இல்லாமல் ஏங்கிய தம்பதியினருக்கு இனி வரும் காலம் ஒரு வர பிரசாதமாக அமைஞ்சு மடியில் பிள்ளை விளையாடும் மகிழ்ச்சி தருங்க. அது இந்த அற்புத மாற்றங்கள் எல்லாமே ரிஷபராசிக்குரிய பொதுவான பலன்கள் தான். ஆனால் குறிப்பாக மிருகஷீரித்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்வில் இது ஒரு அதிர்ஷ்ட பெருமழையாக பொழிய போகுது. மிருகஷீரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் இருப்பதால் சனீஸ்வர பகவானோட இந்த அருளாசி உங்களுக்கு ஒரு விக்கிரமாக வெற்றியை தேடி தருங்க. நீங்கள் எதை தொட்டாலும் அது துளங்கும். நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கியே இருக்குங்க. உங்கள் நெடுநாள் கனவுகள் எல்லாமே வெறும் கற்பனை இல்லை, அவை நிஜமாக போகும் தருணம் இது. குறிப்பாக அறிவுத்திறனும் ஆளுமையும் ஒருங்கே பெற்ற ரிஷபராசினர் இந்த மாய உலகத்தில் பிறரோட சூழ்ச்சிகளுக்கும் தேவையற்ற ஆலோசனைகளுக்கும் பலியாகாமல் தன் சுய சிந்தனையால் எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும்? அதுபோல் தர்மத்தோட வழியில் நின்று செய்யும் ஒரு சிறு உதவி ஒருவனோட பெரும் பாவங்களை எப்படி துடைத்தெறியும்? ஒரு முதிர்ந்த நேயர் கேட்ட கேள்வி இந்த கேள்வி இந்த உரையாடலோட மகுடமாக அமையுதுங்க. ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் எதையும் நுணுக்கமாக திட்டமிட்டு செயல்படுறதால வள்ளுவர்கள் உங்கள் வாழ்வில் நெடுநாளாக இழுப்பறியில் இருந்த பல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் மன உறுதியால் வெற்றிகரமாக முடிவுக்கு வரும். சில நேரங்களில் மனசில் தேவையற்ற சஞ்சலங்களும் குழப்பங்களும் அலைமோதினாலும் விதியோட அருளால் உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று பலமாக வீச போகுதுங்க. நீங்கள் பிறருக்காக விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருந்தாலும் உங்கள் கொள்கைக்காக போராடும் குணத்தை ஒருபோதும் கைவிட மாட்டீங்க. இந்த தருணத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அடுத்தவங்க சொல்லும் சொற்களை அப்படியே நம்பிடாமல் உங்கள் உள்மனம் சொல்கிறதை கேட்டு செயல்படுறது தான். வணிகம் மற்றும் தொழில்துறையில் இருப்பவர்கள் பழமைவாத சிந்தனைகள் துறந்துவிட்டு காலத்துக்கு ஏற்ற வாடிக்கையாளர்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் உங்கள் லாபம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு உயரும். பொருளாதார ரீதியாக ஒரு செழிப்பான நிலையை நீங்கள் அடைவீங்க. அலுவலகத்தில் பணிபுரியும் அன்பர்கள் எதுக்கும் அஞ்சாமல் துணிச்சலோட பணிகளை மேற்கொண்டு மேல் அதிகாரிகளோட பாராட்டுகளையும் சலுகைகளையும் பெறுவீங்க. குடும்ப உறவுகளில் இருந்த சிறு சிறு விரிசல்கள் மறைஞ்சு கணவன் மனைவிக்கு இடையே ஒரு ஆத்மார்த்தமான நெருக்கம் உருவாகுங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு ஒரு மாபெரும் பலமாக அமையும். புதிய மனுஷர்களோட நட்பு உங்கள் வாசலை தேடி வரும். அந்த தொடர்புகள் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற பாலமாக இருக்குங்க. இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் நிதி தொடர்பான விவகாரங்களில் மட்டும் சற்று விழிப்புணர்வோடு இருப்பது உங்கள் சேமிப்பை காக்கும். பெண்கள் தங்கள் சொல்லில் நிதானத்தை கடைப்பிடித்து செயலில் வேகத்தை காட்டுனா உங்கள் இலக்குகளை மிக எளிதாக எட்டிடலாமுங்க. கலைத்துறையில் இருப்பவர்கள் உங்கள் எதிர்கால திட்டங்களை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது உங்கள் படைப்புகள் திருடப்படாமல் இருக்க உதவும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு மேலிடத்திலிருந்து வரும் உத்தரவுகள் சில நேரங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தலாம். அப்படிப்பட்ட சூழலில் நிதானமாக சிந்திச்சு முடிவெடுப்பது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல வழி காட்டுங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து மௌனத்தையும் சாதுரியத்தையும் ஆயுதமாக வச்சுக்கிட்டா எதிர்பார்ப்புகள் எல்லாமே காணாமல் போகுங்க. மாணவர்கள் இது ஒரு பொற்காலம். ஆசிரியர்களோட வழிகாட்டுதலும் பெற்றோரோட ஆதரவும் உங்கள் கல்வி பயணத்தை தடையின்றி நகர்த்தும். தந்தை வழி உறவுகளிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துகள் தொடர்பான விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு ஒரு நிரந்தர வருமானத்துக்கு வழிவகுக்குங்க. நீங்கள் எதுக்கும் அஞ்சாத சிங்கம் மாதிரி செயல்படுவீங்க. பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் லாபகங்களும் உங்களுக்காக காத்திருக்கு. ஆன்மீகம் நாட்டம் அதிகரிப்பதன் மூலமாக உங்கள் மன அழுத்தம் குறைஞ்சு ஒரு பேர் அமைதியை நீங்கள் உணர்வீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் குருவோட அருட்பார்வையால் தடைப்பட்ட சுப காரியங்கள் எல்லாமே இனிதே நிறைவேறுங்க. உங்கள் ஆசைகளும் கனவுகளும் ஒவ்வொன்றா நனவாதை பார்த்து நீங்கள் வியப்படைவீங்க.
இறுதியாக ஒரு மனுஷனோட வாழ்வை சொர்க்கமாக மாற்றுறது அவன் சேர்த்த செல்வம் இல்லை, அவன் செய்த தர்மம் தான். உங்கள் வாழ்க்கையில் நிலவும் கரும வினைகளையும் களைய நிம்மதியான வாழ்வை பெற ஒரு எளியான வலிமைகளை வழி இருக்குது. உங்கள் இல்லத்துக்கு அருகில் இருக்கும் பார்வையற்ற குழந்தைகளுக்கு அல்லது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு உங்களால் இயன்ற சிறு உதவிகளை செய்யுங்க. அதுக்கு நீங்கள் பெரிய செல்வந்தராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு பேனாவோ இல்லை ஒரு பென்சிலோ அல்லது அவங்க கல்விக்கு தேவையான ஒரு சிறு கருவியோ வாங்கி கொடுப்பது கூட உங்கள் தலைமுறையே காக்கும் புண்ணியமாக மாறுங்க. நீங்கள் செய்யும் அந்த சிறு அறம் உங்கள் பாவங்களை பொசுக்கி உங்கள் வாழ்க்கையை ஒளியூட்டும். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்னு ஆழ்ந்த நம்பிக்கையோடு உங்கள் பயணத்தை தொடருங்க. உங்கள் வாழ்வு இனி மங்களங்கள் நிறைஞ்சுதான் அமையட்டும். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவுகளை உங்களை மீண்டும் சந்திக்கிறேங்க.